எனக்கு நன்றாக நினைவு இருக்கிறது. அப்பொழுதெல்லாம் கார் வைத்திருப்பவர்களே நம்முடைய இயக்கங்களிலே மிக குறைவு. அன்றைக்கு கார் வைத்திருந்தவர்களே குறைவு, அது வேறு விஷயம். அப்படி ராமகோபால்ஜி அவர்கள் திருப்பூருக்கு வருவார்கள். திருப்பூரில் நிகழ்ச்சியை முடித்துவிட்டு அவர் எந்த ஊருக்கு செல்கிறார் என்று கேட்டால், நாளை காலை கூடலூரில் எருமாட்டிலே ஒரு நிகழ்ச்சி இருக்கிறது என்று சொல்வார். அவரோடு ஊட்டி வழியாக கூடலூருக்கு எருமாட்டிற்கு பயணம் செய்வோம். அடுத்த நாள் நிகழ்ச்சி எங்கே இருக்கும் தெரியுமா? அடுத்த நாள் ஒரு நிகழ்ச்சி நாகப்பட்டினத்திலே இருக்கும். கூடலூரிலே இருந்து நாகப்பட்டினம் சாலை, அந்த தேசிய நெடுஞ்சாலை முழுவதும் நாம் பயணிக்க வேண்டும். அம்பாசிடர் காரில் அவ்வளவு தூரம், ஆனாலும் அது சிறிது கூட சலிப்பே இருக்காது. காரணம் என்னன்னா, இன்றைக்கு போல அன்றைக்கு 4 வழி சாலைகள் இல்லை. எதிரே வருகின்ற கார்களும் லாரிகளும் மோதாமல் போனாலே பெரிய விஷயமாக இருக்கும். மலைச்சாலைகளிலே இருந்து இறங்கி மேட்டுப்பாளையத்திலே இருந்து அப்படியே நாகப்பட்டினம் போக வேண்டும். நான் அப்படி ஒரு முறை அல்ல, 2 முறை இல்லை, 3 முறை அவரோடு பயணம் செய்திருக்கிறேன். இது ஏன் இங்கே சொல்ல விரும்புகிறேன் என்று சொன்னால், அப்படி பயணிக்கின்ற பொழுது சிறிது கூட சலிப்பு வராததற்கு காரணம் நம்முடைய ராமகோபால்ஜி அவர்களுடைய தேசபக்த உணர்வு மிகுந்த உரையாடல்கள் தொடர்ந்து கொண்டே இருக்கும். அதுதான் காரணம். இன்றைக்கு 4 வழி சாலை வந்துவிட்டது, எதிரே வருகின்ற வாகனங்கள் இல்லை. ஆனால் அன்றைக்கு அப்படி அல்ல. ஆனாலும் கூட சிறிது கூட சலிப்பில்லாமல் நம்மால் பயணம் செய்ய முடிந்தது என்று சொன்னால், அவருடைய உரையாடல் நம்மை அப்படியே தேசத்தின் பால் ஈர்த்துவிடும். அவருடைய தேசப்பற்று அது கூட ஒரு பிறவி குணம் என்றே நான் நினைக்கிறேன். அந்த அளவிற்கு இந்த தேசத்தையும் இந்த மண்ணையும் நேசித்தவர் ராமகோபால்ஜி அவர்கள். சனாதன தர்மம் இந்த மண்ணின் சொத்து, அதை நாம் விட்டு கொடுத்து விடக்கூடாது என்கின்ற சிந்தனை அவரை வழி நடத்தியது. இன்றைக்கு அவரை பின்பற்றுபவர்களை வழி நடத்துகிறது. நமக்கு எப்பவுமே ஒரு தலைவரோட பயணம் செய்ததாகவே எனக்கு நினைவில்லை. சொந்த குடும்பத்தில் ஒருவரோடு பயணம் செய்த நினைவுகள் மட்டும்தான் இருக்கிறது. அப்படி பல்வேறு விதமான கருத்துக்களை வாதங்கள் செய்வதிலும் சரி, அந்த வாதத்திற்கு தீர்வுகளை காண்பதுமாக அந்த பயணங்கள் அமைந்திருந்தது. தோற்றத்தில் எளியவர் என்றாலும் மன வலிமையில் தன்னிகரற்றவர்.